On Tuesday nights, we've been looking at the biblical teaching concerning man. செவ்வாய் இரவுகளிலே மனுஷனை குறித்து வேதத்தின் போதனைகளை நாம் கவனித்து வருகிறோம். We have done a lot of studies on man. மனுஷனை குறித்து நாம் நிறைய படித்து விட்டோம். But now we are looking at God's purpose for man. ஆனால் இப்பொழுது மனுஷனை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை படித்து வருகிறோம். This we have divided into two sections, that is God's purpose for the male and God's purpose for the female. இதை இரண்டு பிரிவுகளாக பிரித்து ஆணுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன, பெண்ணுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அப்படி படித்து வருகிறோம். We have already looked at God's purpose for the male, and now from this week onwards we will look at God's purpose for the female. ஆண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் படித்து முடித்து விட்டோம். இந்த வாரத்திலிருந்து ஸ்திரீகளுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் படிக்க போகிறோம். Since there is a lot of things to cover, I want to just get into it right away without giving too much of introduction. இதிலே பேசுவதற்கு நிறைய இருக்கிறபடினாலே முன்னுரை அதிகமாக இல்லாமல் நேரடியாக நான் இதை சொல்ல போகிறேன். Let me ask you to turn with me to Proverbs chapter 19. Let's go to verse 21. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் செல்வோம். Proverbs 19:21. நீதிமொழிகள் 19:21. There are many plans in a man's heart, nevertheless the Lord's purpose will stand. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். There are many things that man thinks about himself and the way life is. மனுஷன் தன்னை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கை குறித்தும் பல காரியங்களை எண்ணுகிறான். We are all small philosophers. நாம எல்லாரும் ஒவ்வொரு குட்டி தத்துவ ஞானிகளா இருக்கிறோம். We are all good at philosophizing about life. வாழ்க்கை குறித்து தத்துவம் பேசுவதிலே நம்ம எல்லாரும் கை தேர்ந்தவங்களா We இருக்கிறோம். always say this is my opinion and this is my philosophy. எப்போது என்ன சொல்லுகிறோம், இதுதான் என்னுடைய கருத்து, இதுதான் என்னுடைய தத்துவம், கொள்கை என்றெல்லாம் சொல்லுகிறோம். This is what I think about this and so on. இதை குறித்து நான் இப்படி தான் நினைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். Many are the plans in a man's heart, and another translation says many are the thoughts of a man's heart. வேதம் சொல்லுது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லி. Man thinks in many ways about life and his situation. மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை குறித்தும் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்தும் பலவாறு எண்ணுகிறான். But it is the purpose of God that's going to stand forever. ஆனால் கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய நோக்கம் மட்டுமே என்றென்றும் நிலை நிற்க போகிறது. One of the greatest things in life, the key to success in life, is understanding the purpose for life. வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு திறவுகோல் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்வது. Purpose is very important to be able to live the kind of life that God has ordained or intended for us to live. தேவன் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஆனால் நோக்கம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. So today we're going to understand what is God's purpose behind the creation of the woman. ஆகவே இன்றைக்கு ஸ்திரீயினுடைய படைப்பின் பின்னாலே அல்லது ஸ்திரீயினுடைய படைப்பிற்கு தேவன் என்ன நோக்கம் கொண்டிருந்தார் என்பதை பார்க்க போகிறோம். Oftentimes we don't pay much attention to the purpose. We just look at the creation of woman and we say she was made from the middle portion of man so that she will not be over his head or below his feet and all that. நாம் பல சமயங்களிலே எதற்காக அவள் உண்டாக்கப்பட்டாள் என்ற நோக்கத்தை கவனிக்காமல் அவள் விழாவிலிருந்து எடுக்கப்பட்டால், தலையிலிருந்து எடுத்தா தலை மேல உட்கார்ந்துருவான், காலிலிருந்து எடுத்தா புருஷன் அவளை கேவலமா நினைப்பான். இந்த விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். But the purposes of God are the most astonishing thing. ஆனால் தேவனுடைய நோக்கங்களை கவனிக்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. That is why I pointed out when we talked about God's purpose for mankind that before Genesis 1 we have something else. ஆகவே தான் மனுஷனுடைய மனுவர்க்கத்துடைய நோக்கத்தை குறித்து நான் பேசும்போது சொன்னேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலே சில காரியங்கள் இருக்கிறது. Genesis 1 is the beginning of the Bible. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வேதத்தினுடைய ஆரம்பம். But Genesis 1 is not the beginning of things. ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தான் எல்லாவற்றின் ஆரம்பம் என்று கிடையாது. Because before God made anything there was a God. ஏனென்றால் தேவன் எதையும் உண்டாக்கும் முன்னரே அவர் இருந்தார். So before there was Genesis 1 there was God. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலே தேவன் இருந்தார். That is why Genesis 1:1 starts with these words, in the beginning God. Where did God come from? ஆகவே தான் ஆதியாகமம் 1:1 இப்படி ஆரம்பிக்கிறது, ஆதியிலே தேவன் என்று. So there was already God before Genesis 1:1 was there. ஆகவே ஆதியாகமம் 1:1 க்கு முன்னாலே தேவன் இருந்தார். What was God doing? தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? He was having thoughts, he was having purposes, he was having plans. அவர் எண்ணங்களை கொண்டிருந்தார், நோக்கங்களை கொண்டிருந்தார், திட்டங்களை உடையவராய் இருந்தார். Where do we find it? இதெல்லாம் எங்க பார்க்கிறோம்? You look at me and say, well brother, is there a chapter before Genesis 1? நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், பிரதர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலே ஏதாவது அதிகாரம் இருக்கா? There are many chapters. பல அதிகாரங்கள் இருக்கு. Ephesians 1 is a chapter that belongs before Genesis 1. எபேசியர் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலே இருக்க வேண்டிய
அதிகாரம். Because it tells us about God's plan and purposes. ஏனென்றால் தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்களை குறித்து அது சொல்லுகிறது. What was happening before he created everything. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் முன்னர் என்ன இருந்தது நடந்தது அதை சொல்லுகிறது. So before he created the world, God was thinking and planning and purposing something. ஆகவே உலகத்தை சிருஷ்டிக்கும் முன்னர் தேவன் ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்தார், யோசித்தார், திட்டமிட்டார், நோக்கம் கொண்டார். The purposes of God are behind everything that he did. தேவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாலே அவருடைய நோக்கங்கள் இருந்தது. Every part of God's creation is based on a purpose. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும்போது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அது உண்டாக்கப்பட்டது. Everything that God created was designed the way that it was designed because of a certain purpose that God had in mind before he created it. தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர் அவைகளை அந்த விதமாய் உண்டாக்க காரணம் என்னவென்று சொன்னால் அவைகளை உண்டாக்க முன்னரே அவைகளுக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ஆகவேதான் அதுபோல உண்டாக்கினார். Genesis 1 is about creation, but there was a purpose before Genesis 1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலே சிருஷ்டிப்பு தான் இருக்கிறது, ஆனால் அதற்கு முன்னாலே நோக்கம் இருக்கிறது. So everything was created with a purpose. ஆகவே எல்லாமே ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டது. And I showed you in great detail how man is created with a purpose. நான் உங்களுக்கு மிகுந்த விவரமாய் விளக்கி சொன்னேன் எவ்வாறு மனிதன் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டான் என்று. And because of the purpose he is designed the way he is. அந்த நோக்கத்தின் நிமித்தமாக தான் அவன் அந்த விதத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். Because of the purpose that God had for him, God made him first. தேவன் அவனுக்காய் வைத்திருந்த நோக்கத்தின் நிமித்தமாக தான் அவனை முதலாவது உண்டாக்கினார். One of the purposes is that he must be the leader. He must hold a leadership position and lead the way. That is why he was made first, brought to the garden first, given the instructions by God first. அந்த நோக்கங்களிலே ஒரு நோக்கம் என்ன? அவன் தலைவனாய் இருக்கும்படி தேவன் அவனை முதலாவது உண்டாக்கினார். ஆகவேதான் அவன் முதலாவது உண்டாக்கப்பட்டு முதலாவது தோட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டு முதலாவது தேவனை குறித்த எல்லா காரியங்களும் அவனுக்கு தான் சொல்லப்பட்டது. He was purposed by God to be the teacher of the things of God to his family and to the generations to come. தேவனுடைய காரியங்களை, தேவனுக்கு அடுத்த விஷயங்களை தன்னுடைய குடும்பத்துக்கும் பின்வரும் சந்ததிக்கும் போதிக்கக்கூடியவனாய் இருக்கும்படி தேவன் அவனை ஏற்படுத்தினார். That is why he made him first. ஆகவேதான் அவனை முதலாவது ஏற்படுத்தினார். And gave him all the details first. எல்லா விவரங்களையும் முதலாவது அவனுக்கு சொன்னார். What is right and what is wrong was taught to him, not to the woman. He was taught first. எது சரி எது தவறு என்பது ஸ்திரீக்கு சொல்லப்படவில்லை, ஆணுக்கு தான் முதலாவது சொல்லப்பட்டது. He was supposed to tell her. அவன் தான் அவளுக்கு சொல்ல வேண்டும். You see, the purpose was behind the things that God did. தேவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் பின்னாலே அவருடைய நோக்கம் இருந்தது. So when God made him first, it meant that there was a purpose, and that's why he made him first. ஆகவே தேவன் அவனை முதலாவது உண்டாக்கின போது ஒரு நோக்கம் இருந்தது. ஆகவே தான் முதலாவது அவனை உண்டாக்கினார். And another thing about man was that God purposed him to be a provider. மனுஷனை குறித்து ஆணை குறித்த இன்னொரு நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆண் குடும்பத்தை பராமரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அது இன்னொரு நோக்கம். That is why man is mentally made in the way that he is. ஆகவேதான் மனிதனுடைய மனதை பார்க்கும்போது அவன் அந்த விதத்திலே உண்டாக்கப்பட்டவனாய் He was இருக்கிறான். made to work. அவன் வேலை செய்யும்படி உண்டாக்கப்பட்டான். Even his body, look at his body. He is built big in the upper portion of his அவனுடைய body. சரீர அமைப்பை கூட பாருங்கள். சரீரத்தின் மேல் பகுதி அந்த அளவுக்கு பலமுள்ளதா இருக்கிறது. Why is a man made like that strong? ஏன் ஒரு ஆண் அந்த விதத்திலே பலசாலியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? Because he must work and he must provide for his family. ஏனென்றால் அவன் வேலை செய்து அவன் தான் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். He must have a vision, and that is why mentally he is a visionary. அவன் ஒரு தரிசனத்தை உடையவனாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் மனதிலே அவன் அந்த தரிசனத்தை கொண்டவனாய் இருக்கிறான். He is the one that sees things before it happens, envisions it and makes it happen. அவன் தான் காரியங்களை முன்னரே கண்டு தான் காண்கிற காரியங்களை வாழ்க்கையிலே நடப்பிக்கிறான். Provision, the word provision has two words in it, pro and vision. இந்த provision என்ற ஆங்கில வார்த்தையிலே ரெண்டு வார்த்தைகள் வருகிறது, pro என்றும் vision என்றும். Pro means the thing that comes before, vision is the thing that a man has for his future. அதாவது தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு மனிதன் காண்கிற அந்த தரிசனம், அதான் vision. அதுதான் தரிசனம். Pro is the preparation that he makes for the vision. இந்த pro என்ற வார்த்தை அந்த தரிசனத்துக்காக அவன் செய்கிற ஆயத்தத்தை குறிக்கிறது. So he is a provider, makes the provision because he lives with the vision, therefore he prepares to supply everything that is needed for the vision. ஆகவே இந்த ஆண் ஒரு தரிசனத்தை கொண்டவனாய் இருக்கிறான், தரிசனத்தை உடையவனாய் இருக்கிறான். ஆகவே அந்த தரிசனத்தை நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறவனாய் இருக்கிறான். He is also the cultivator. அது மட்டுமல்ல அவன் பண்படுத்துகிறவனாகவும் இருக்கிறான். And that is why he is made that way. ஆகவே தான் அந்த விதத்திலே அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். He is made as a cultivator. அவன் பண்படுத்துகிறவனாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். That is why no man ever marries the kind of woman, no man will ever marry the kind of woman he wants. எந்த ஒரு மனுஷனும் தான் விரும்புகிறபடி ஒரு பெண்ணை அடைவதே கிடையாது. திருமணத்தில் தான் விரும்புகிறபடி பர்ஃபெக்ட்டா கிடைக்கவே கிடைக்காது.
இவன் தான் பெர்ஃபெக்ட் ஆக்கணும், கிடைச்சதை வச்சு பெர்ஃபெக்ட் ஆக்கணும். No man will ever marry a woman that is so perfect just like he wanted. ஆகவேதான் எந்த ஒரு ஆணுக்கும் அவன் விரும்புவது போல அவ்வளவு நேர்த்தியான பெண் கிடைப்பது கிடையாது. You know why? ஏன் தெரியுமா? Because God says, I made you as a cultivator. Cultivator is one who takes anything that is given to him, makes it better than in what it was. தேவன் சொல்லுகிறார், உன்னை பண்படுத்துகிறேன், நான் உண்டாக்கி இருக்கிறேன். பண்படுத்துறேன் என்ன அர்த்தம்? இருக்கிறதை இன்னும் சிறப்படைய செய்கிற வேலை அது. So because you are a cultivator, I am giving you a woman, you cultivate her. ஆகவே நீ பண்படுத்துகிறவன், ஆகவே இந்த ஸ்திரியை கொடுக்கிறேன், நீ அவளை பண்படுத்து. God didn't, that's why give him a choice of 10 women and say choose which is best. ஆகவேதான் ஆண்டவர் 10 பெண்களை முன்னால நிறுத்தி எது சிறந்ததை எடுத்துக்கொன்னு சொல்லல. God said this is it. You do with it what you want with it. உனக்கு இவதான் என்ன இத கொண்டு என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. This is what I have for you. உனக்காக இதான் வச்சிருக்கேன் நான். What you like you make out of her. உனக்கு அவகிட்ட என்ன விருப்பமோ அந்த அப்படியாக அவளை உருவாக்கு. You make her look like what you want and you make her behave like what you want and you make her like what pleases you. அவ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ, அவ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறியோ அப்படியெல்லாம் நீ அவளை மாற்று என்று சொன்னார். So never could a man marry the kind of woman that he wants to his perfect expectation. He always marries a woman who can potentially become like the woman that he desires. ஆகவேதான் எந்த ஒரு ஆணும் தனக்கு பிடித்த அந்த அளவுக்கு மிக சரியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது கிடையாது. ஆனால் திருமணம் செய்து கொள்கிற பெண் இவன் விரும்புவது போல பிற்காலத்திலே அவனால் ஆக்கப்பட முடியும். Hello. I think a lot of eyes are opening today. நிறைய கண்கள் எனக்கு திறக்கப்படுதுன்னு Some நினைக்கிறேன். people are saying, well, I'm searching and searching, brother, like I want, I'm not getting. சில சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு என்னுடைய ஆசை போல தேடிட்டே இருக்கிறேன், தேடுறேன் கிடைக்கல. Well, some expectations are all right, but you're not going to get it perfectly according to what you like. சில எதிர்பார்ப்புகள் இருப்பது நல்லதுதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே அமையாது. 100% you're not going to get it right. 100க்கு 100 நீங்க நினைக்கிற மாதிரி கிடைக்காது. You're going to make it 100% right. நீங்க தான் அதை 100க்கு 100 சரியாக்க போறீங்க. By living with her and making her what you want to be. அவளோடு வாழ்ந்து நீ அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அப்படியே அவளை மாற்றுவதன் மூலமாக. So if a woman has lived with you for 5 years and if she's not closer to what you want her to be, then it is not her mistake. ஆகவே நீங்க உங்க மனைவியோட 5 வருஷம் வாழ்ந்து அவ எப்படி இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் வரலன்னு சொன்னா, ஓரளவுக்காவது வரலன்னு சொன்னா அது அவளுடைய தப்பு இல்ல, யாருடைய தப்புன்னு உங்களுக்கு தெரியும். You got to do so, you got a lot of work to do. நீங்க தான் நிறைய வேலையை செய்ய வேண்டும். You can't say, brother, she's never, like what I expected. Brother, நான் எதிர்பார்த்த மாதிரியே அவ இல்ல அப்படினு சொல்லலாம் முடியாது. That's the big project you have. You have to make her like what you expected. உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு வேலையே அதுதான். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அத போல அவளை உருவாக்க வேண்டும். Cultivate means you dig around. பண்படுத்துனா சுத்தி கொஞ்சம் நோண்டணும். ஆள நோண்ட கூடாது. Dig around. அவங்கள சுத்தி நோண்டணும். And put some fertilizer. கொஞ்சம் உரம் போடணும். And pour some water. கொஞ்சம் தண்ணீர் ஊற்ற வேண்டும். Don't pour acid. And don't pour hot water. ஆசிடையும் ஊத்தாதீங்க, சுடு தண்ணியும் ஊத்தாதீங்க. One lady told me the other day, well, they planted a tree right in front of my door when I was not there. When I went to church, they did this. The corporation people did this. ஓரமா சொன்னாங்க, நான் சபைக்கு போய் இருக்கும்போது இந்த கார்ப்பரேஷன்ல வந்து வீட்டு முன்னாடியே மரத்தை நட்டுட்டு போயிட்டாங்கன்னு. She was so angry with that. அவங்களுக்கு அவ்வளவு கோபம் அது மேல. Then the lady across the street came and said, don't worry, just pour hot water every day, it will die. எதிர் வீட்டுக்கு அம்மா வந்து சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, தினமும் வெந்நீர் ஊற்றுங்க, எல்லாம் சரியா போயிடும்னாங்க. So don't pour hot water. அது வெந்நீரும் ஊற்ற கூடாது. You want this to come out well. ஏன்னா இது நல்லா வளர்ந்து வரணும்னு விரும்புறீங்க. So dig around. ஆகவே சுற்றி தோண்டுங்கள். Put the right kind of fertilizer. சரியான உரத்தை போடுங்கள். Pour water. தண்ணீர் ஊற்றுங்கள். Work with it every morning. ஒவ்வொரு நாள் காலையும் வேலை செய்யுங்க. Work with it all day. நாள் முழுதும் வேலை செய்யுங்கள். Work with it all the time. எல்லா நேரமும் வேலை செய்யுங்கள். Then it will become like the tree that you want it to be. அதன் பிறகு என்ன விதமான மரமாய் நீங்கள் இருக்க விரும்பினீர்களோ அந்த விதமான மரமாய் மாறும். Amen. Amen. And the example is Christ himself. அதற்கு உதாரணம் கிறிஸ்துதான். He cherishes and he nourishes the church and he washes the church, the Bible says in Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் சபையை கழுவுகிறார், சுத்தம் பண்ணுகிறார், அதை போஷித்து காப்பாற்றுகிறார் என்று. Who is the church? சபை என்றால் யார்? The church is Christ's bride. சபை என்பது கிறிஸ்துவின் மணவாட்டி. He is washing her to make her like what he would like her to be.
மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படி இருக்கும்படி அவர் கழுவுகிறார் அவளை. Amen. Amen. And for what? எதற்காக? It doesn't say so that he can present her to God. தேவனுக்கு அவளை கொடுக்கும்படி என்று சொல்லவில்லை. No, he says so that he can present her to himself. தமக்கு தாமே அவளை தமக்கு முன்பாக அவளை நிறுத்திக் கொள்ளும்படியாய். So whatever you want her to be, you can make her to be. ஆகவே மனைவி எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதுதான் நீங்க அவளை மாற்ற முடியும். Man is made as a protector. மனுஷன் பாதுகாக்கிறவனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். And that is why he has a big body. ஆகவே தான் அவ்வளவு பெரிய சரீரம் அவனுக்கு. That is why he has a possessive nature. ஆகவே தான் அந்த possessive தன்மை அவனுக்குள்ள இருக்கிறது. இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு வீராப்பு அவன்கிட்ட இருக்கிறது. He has a possessive nature. அந்த வீராப்பு இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு. Now I'm saying all these things to tell you that there is a big difference between male and female. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்பதை காண்பிக்கத்தான். Some women cannot understand men. They say, why is he like this? He's so possessive, brother. சில பெண்களால ஆண்களை புரிஞ்சுக்க முடியல பாருங்க. ஏன் இவர் இப்படி இருக்கான்னு தெரியலங்க. அந்த அளவுக்கு பொசசிவா இருக்கிறாரு. Thank God he is possessive because he considers you as his property. அவர் அந்த அளவுக்கு அப்படி அப்படி இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஏன்னா நீங்க அவருடைய சொத்து என்று அவர் கருதுகிறனால தான் அப்படி இருக்கிறார். That's why he goes to office and calls home and says, is everything all right? ஆகவே தான் வீட்ல இருந்து ஆபீஸ் போன உடனே ஃபோன் பண்றா எல்லாம் சரியா இருக்கான்னு. Did the daughter come home? மக வீட்டுக்கு வந்துட்டாளா? Is everything go well? எல்லாம் சரியா இருக்கா? You see, he's always concerned because he's a protector. அவன் பாதுகாக்கிறவன். ஆகவே எப்பொழுதும் அந்த அக்கறை அவனுக்கு உண்டு. Some women think, well, he doesn't believe me, brother. He goes to office and immediately he calls me to find out if I'm here. சில பெண்களுக்கு என்னன்னா என் மேல ஒரு நம்பிக்கையே இல்லங்க. ஆபீஸ் போன உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவாரு. The problem is there is a big difference between the male and the female. The male is made as a protector and therefore his possessive nature is not a negative thing, it is a positive thing. He is concerned. It is something that he owns and he is responsible for. And he feels it all the time. இந்த ஆணானவன் பாதுகாக்கும்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவனுக்குள்ள இருக்க அந்த பொசசிவ் தன்மை அது பிற்போக்கானதல்ல. அதன் மூலமாக தான் அவன் எப்பொழுதும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவனாய் இருக்கிறான். He's like that. அப்படிதான் இருக்கிறான் அவன் by nature. அவனுடைய சுபாவமே அப்படிதான். In the same way the women have a different quality about themselves. அதே போல தான் ஸ்திரீகளுக்கும் அவளுக்குள்ள வித்தியாசமான ஒரு தன்மை இருக்கு. When men and women don't understand the purpose behind why God made them like that. ஏன் தேவன் நம்மை இவ்வாறு உண்டாக்கி இருக்கிற அந்த நோக்கத்தை ஆணும் பெண்ணும் அறியாமல் போகும்போது they abuse themselves. அவர்கள் தங்களை தாங்களே துஷ்பிரயோகம் செய்து கொள்கிறார்கள். Some men and women don't like the way they are. சில ஆண்கள் பெண்களுக்கு அவர்கள் இருக்கிற விதம் அவங்களுக்கே பிடிக்கல. Some women like to be like man. சில பெண்களுக்கு ஆண்களை போல இருக்கணும்னு நினைச்சு அப்படி இருக்க முயற்சிக்கிறாங்க. And some men try to be like a woman. சில பெண்கள் ஸ்திரீகளை போல இருக்க முயற்சிக்கிறாங்க. Because they do not understand why God made them the way they are. ஏனென்றால் தேவன் ஏன் அவர்களை அந்த விதத்துல உண்டாக்கி இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. You see, you are the way you are because of why you are. நீங்கள் இப்படி இருக்க காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தான். இல்ல நீங்க இப்படி இருக்க ஏன் காரணம்னா நீங்க எதற்காக உண்டாக்கப்பட்டீர்கள் என்கிற காரணத்துக்காக தான் இப்படி இருக்கிறீர்கள் நீங்கள். The way that you are mentally, emotionally, spiritually, physically and every way, the way that you are is because of why you are, what you must function as. நீங்கள் மனதிலே, உணர்ச்சிகளிலே, சரீரத்திலே பல விதங்களிலே இப்படி இருக்கிறீர்கள். காரணம் என்ன? நீங்கள் அப்படி இருக்கும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் அப்படி இருக்கிறீர்கள். Consider the example of Jesus. இயேசுவை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். We looked at Ephesians 5. எபேசியர் 5 அதிகாரத்தை பார்த்தோம். But look at the other example. I don't have the time to read because I got at least 5 things to here to say about the women. I'm not even getting into that. ஸ்திரீகளை குறித்து சொல்ல 5 காரியங்கள் இருக்கு பாருங்க. இன்னும் உள்ளே நுழையல. ஆகவே எல்லா வசனங்களையும் படிக்க போவதில்லை. I want to rush a little bit. கொஞ்சம் வேகமா போறோம். But let's consider the example of Jesus because every time we have to come back to Jesus because I believe that it is not in vain that God sent his son in human flesh. இயேசு உதாரணமாக கருத வேண்டும். ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனை மனுஷனாய் இந்த உலகத்துக்கு அனுப்பினது சும்மா வீணான காரியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். It has many purposes. அதற்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. Incarnation has many purposes. மனு அவதாரத்திலே ஏராளமான நோக்கங்கள் அடங்கி இருக்கிறது. God wants us to see and understand man and life and mankind through Jesus. இயேசுவின் மூலமாய் தேவன் நாம் மனுஷனையும் மனு வர்க்கத்தையும் வாழ்க்கையையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். You know, you are talking about the protective nature of man. ஆண் பாதுகாக்க தன்மை உடையவன் என்று நாம் பார்த்து வருகிறோம்.
In what way is he like that? எந்த விதத்துல அவன் அப்படி இருக்கிறான்? You see, he is like that to the point of, he will go and attack a person if he feels like they are going to do some harm to his family. அதாவது ஒரு ஆளாலே என்னுடைய குடும்பத்துக்கு ஆபத்து என்று அவன் நினைக்கும் போது போய் அந்த எதிராளியை அவன் தாக்கக்கூடியவனாய் இருக்கிறான். He uses all of his strength and power to protect them. அவர்களை பாதுகாக்க தன்னுடைய முழு பலனை அவன் பயன்படுத்துகிறான். Look at Jesus. இயேசுவை கவனியுங்கள். He says அவர் சொல்றார் to the church, சபையை பார்த்து, says, if anyone offend you, ஒருவன் உங்களுக்கு இடறல் உண்டாக்கினால், let them tie a rope around his neck and tie a big stone on one end of it and take him to the middle of the sea and drop him there. அவனுடைய கழுத்திலே ஏந்திரக்கல்லை கட்டி அவனை கொண்டு போய் நடுக்கடலில போடுங்கள் அப்படின்றார். Some people say, இயேசுநாதர் அப்படி சொல்லலாமாயா? அப்ப நம்மலாம் என்ன பண்றது? If Jesus, the Son of God, is going to talk like that, then we are human beings, we can do anything we want. தேவகுமாரனாக இயேசுவே அப்படி பேசிட்டாரு, ஆனா நம்ம சாதாரண மனுஷர்கள், அப்ப நாம என்ன வேணாலும் பேசலாமே. Why did Jesus talk like that? ஏன் இயேசு அப்படி பேசினார்? He says that because this fellow is offending a little one அவர் ஏன் அப்படி சொன்னார்? family. ஏன் அப்படி சொன்னார் என்றால் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற சிறியவர்களை அவன் பாதிப்புக்குள்ளாக்குகிறான். Church is his bride. சபைதான் அவருடைய மனவாட்டி. Someone is harming his bride. யாரோ ஒருவன் மனவாட்டிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறான். So he says you might as well tie a rope around him and tie a stone to the end of it and drop him in the sea, because when I get to him and when I get a hold of him, it's going to be worse than that. Let him die that way at least. ஆகவே தான் சொல்றா, கழுத்துல ஏந்திரங்களை கட்டி அவனை கடல்ல போடு. ஏன்னா அவன் ஏன் கையில மாட்டினானோ அதை விட மோசமாயிடும் அவன் நிலைமை அப்படின்றான். See, that's the man. அவன்தான் ஆண். That's the man, and that's the way he feels toward his own. ஒரு ஆண் என்று சொன்னால் அப்படிதான் இருக்கிறான். தன் குடும்பத்தை குறித்து அவன் அப்படிதான் நினைக்கிறான். That's the way he behaves a little differently with his family and with his own. தனக்கு சொந்தமானவர் என்று வரும்போது அவன் அப்படிதான் நடந்து கொள்ளுகிறான். All right, now let's understand first of all that there is a difference. முதலாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும், வித்தியாசம் இருக்கிறது. So, there is a big difference between the woman behaves and between the man's behavior. ஒரு ஸ்திரீ நடந்து கொள்ளுகிற விதத்துக்கும் ஒரு ஆண் நடந்து கொள்ளுகிற விதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. Why? ஏன்? Because of the way they were supposed to function. ஏனென்றால் அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அந்த விதத்து நிமித்தமாய் God has made them that way because they were supposed to function in a totally different way from each other. இந்த ஆணும் பெண்ணும் முற்றிலும் வெவ்வேறு விதங்களிலே செயல்பட வேண்டும். ஆகவேதான் தேவன் அவளை அந்த விதத்திலே உண்டாக்கி இருக்கிறார். And that's why a lot of complaints are like this, he is not like me, brother, that's the problem. ஆகவேதான் நிறைய பேர் இப்படி வந்து சொல்லுவாங்க, பாருங்க அவர் என்ன மாதிரி கிடையாதுங்க, அதான் பிரச்சனையே என்ன. And the husband says she is not like me, brother, that's the problem. புருஷன் வந்து சொல்லுவாரு, அவங்க என்ன மாதிரி இல்ல பிரதர், அதான் பிரச்சனையே. You better be glad she is not like you because she is not supposed to be like you. உங்கள மாதிரி அவங்க இல்லையே, சந்தோஷப்படுங்க, ஏன்னா உங்கள மாதிரி அவங்க இருக்க கூடாது. She is supposed to complement you. She is supposed to fit in and be a suitable person for you and make up for what is not there in you. மனைவி உங்களுக்கு ஏற்றவளாக ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் என்ன இல்லையோ அது அவளிடத்திலே காணப்பட வேண்டும். Only both of you together you make the entire unit. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தாதான் ஒரு ஆளா அந்த வேலையை செய்ய முடியும். There is completion in it. அதுல முழுமை அடைய முடியும். All right, let's talk about the female and let's point out a few things and then we'll work on them week after week. ஸ்திரீகளை குறித்து நாம் பார்ப்போம். சில காரியங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பிறகு ஒவ்வொரு வாரமும் அதை நாம் பார்க்க போகிறோம். So there is a difference. ஆவே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Now let's look at the women. ஸ்திரீகளை கவனிப்போம். What can we say about the woman and the way she is made? ஒரு ஸ்திரீ குறித்து அவள் உண்டாக்கப்பட்டிருக்கிற விதத்தை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும்? Turn with me to Genesis chapter 2 verse 18 to that famous verse. திருப்போம் பிரபலமான வசனம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Genesis 2:18. ஆதியாகமம் 2:18. The Lord God said, it is not good that man should be alone, I will make a helper comparable to him. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Now the first thing that God made for her is that she can do some good to the man. ஸ்திரீயை தேவன் உண்டாக்கினாரே, அதுக்கு முதல் காரணம் அவள் ஆணுக்கு நன்மையாக இருப்பாள் என்று. Hello. Are you there? இருக்கீங்களா? All the men say she is good. எல்லா ஆண்களும் சொல்லும் நன்மையா இருப்பாள். She is good for me. எனக்கு நன்மையா இருப்பாள். All the women say I am good. எல்லா ஸ்திரீகளும் சொல்லுங்க, நான் நன்மையா இருப்பேன். I am good for him. அவருக்கு நன்மையா இருப்பேன். Now let's consider this. இதை கொஞ்சம் கவனிப்போம். God said it's not good for you to be alone. தேவன் சொன்னார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. That automatically means that if the woman that God gives you comes into your life, then it's good for you. அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படியானால் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஸ்திரீ உங்களுக்கு நன்மையாக இருப்பாள். So the women are made to be good, to contribute in a good way
to society, to the male and so on. ஆகவே இந்த ஆணுக்கு சமுதாயத்துக்கு நன்மையை உண்டாக்கும்படி நன்மை செய்யும்படியாக தான் அந்த விதத்திலே பெண் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Now notice this, when God said it's not good for a man to be alone, I will make a helper for him, and then he didn't make a man for him. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லிவிட்டு மனுஷனுக்கு ஆணுக்கு இன்னொரு ஆணு துணை ஆண்டவர் உண்டாக்கவில்லை. That tells us something. அது நமக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுது. Unless a woman comes into our lives cannot be completed. ஒரு பெண், ஒரு ஸ்திரீ நம்முடைய வாழ்க்கையில வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது. Now I can have all kinds of men to help me. பாருங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு எல்லா விதமான ஆண்களும் எனக்கு இருக்கலாம். In so many ways, in our business, in our work, in our ministry, we can have male help. வேலையிலே, தொழிலே, ஊழியத்திலே மற்ற எல்லாவற்றிலும் நமக்கு வேலை செய்ய ஆண்கள் இருக்கலாம். But the thing is, the man is never complete until he gets this helper who can really help him. ஆனால் உண்மையாகவே ஏற்ற துணையே இருக்கக்கூடிய இந்த துணை வந்தால் தான் மனுஷன், இந்த ஆண் முழுமை அடைகிறான். So when God said I'm going to make a helper, he didn't make a man for him, he made a woman for him, because there is something in her that will be good for him. ஏனால் ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஒரு ஆணை ஏற்ற துணையை உண்டாக்கல, பெண்ணை தான் ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஏன்னா அவளுக்குள்ளே தான் அவனுக்கு நன்மையான ஏதோ ஒன்று இருக்கிறது. And now if she was made so that she can be good for him, she can contribute some good for him, then she has something in her which makes her good for him. இந்த பெண்ணாலே ஆணுக்கு நன்மை ஏற்படும் என்று சொன்னால் பிறகு அந்த நன்மை உண்டாக்கத்தக்க ஒரு காரியம் அவளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. So I will say to you, the woman is built in by God. She is made by God with certain elements that will be good for the man. ஆகவே ஒரு ஸ்திரீக்குள்ளாக தேவன் இப்படி ஏற்படுத்தி விட்டார். அவளுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் அந்த ஆணுக்கு நன்மையாகவே இருக்கிறது. She's got a lot of good inside of her. அவளுக்குள்ள நிறைய நன்மை இருக்கு. The problem is she doesn't know it sometimes. பிரச்சனை என்னன்னா அவளுக்கு தெரியுதில்ல சில சமயத்துல அது. And the husband doesn't know it sometimes. கணவனுக்கும் சில சமயத்துல அது புரியவதில்லை. But she is made that way. ஆனால் அவள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதே அந்த விதத்துல தான். She has something that the husband needs that will contribute in a very positive manner to the husband's well-being. கணவனுக்கு தேவையான ஏதோ ஒன்று இவ்விடத்தில் இருக்கிறது. கணவனுடைய நல்வாழ்வுக்கு தேவையான முற்போக்கான ஒரு அம்சம் இவளிடத்தில் இருக்கிறது. Whatever will make it good for him, that is there inside of her. அவனுக்கு எது நன்மையோ அந்த நன்மை அவளுக்குள்ளே இருக்கிறது. When God looked at man alone, he said it's not good for you to be like this. மனுஷனை தேவன் கண்டபோது நீ இப்படி தனியா இருக்குது நல்லது இல்லன்னாரு. You need something. உனக்கு ஒன்னு தேவை. There are certain elements that are need to make it total well-being for you. உனக்கு முழுமையான நல்வாழ்வு உண்டாக வேண்டுமானால் சில காரியங்கள் உன்னோடு சேர்க்கப்பட வேண்டும். And that those elements that are needed, he has put it in another person who will come into his life and join with him. அந்த தேவையான அம்சங்களை இன்னொரு ஆளுக்குள்ள, இன்னொரு நபருக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆள் வந்து இவனோடு சேர போகிறார். So the woman is built with a lot of good things for the man. ஆகவே ஒரு ஸ்திரீக்குள்ளாக மனுஷனுக்காக பல நல்லதுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. Something was made to be good for something else, then that thing will be built into that thing will have built into it all that is good for the other. ஒரு காரியம் இன்னொன்றுடைய நன்மைக்காக உண்டாக்கப்பட்டிருக்குமானால் பிறகு அந்த நன்மையெல்லாம் அந்த நன்மை உண்டாகுவதற்கு வேண்டிய சகல காரியங்களும் அதற்குள்ளாகவே வைக்கப்பட்டிருக்கும். So let me say to you this. ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். In what way is this true? In what way is this true? எந்த விதத்திலே இது உண்மை நிஜம்? We can say it like this. அது இப்படி நாம் சொல்லலாம். Whatever the male lacks, the female has. ஒரு ஆணிடத்திலே என்னவெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அல்லது குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஸ்திரீயினாலே நிறைவாக்கப்படுகிறது. This is God's plan. இதுதான் தேவனுடைய திட்டம். Now God has not made man incomplete or made man with lacking in some areas. இப்படி சொல்வதனாலே தேவன் மனுஷனை முழுமையானவனாக உண்டாக்கவில்லை அல்லது குறைவுள்ளவனாக உண்டாக்கி விட்டார் என்றெல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு குறைய வச்சிட்டார்னு கிடையாது. That is why he gave the woman. ஆகவே தான் ஸ்திரீயை கொடுத்தார். He said with her everything will be perfect. அவள் கூட இருக்கும்போது எல்லாமே நன்றாக இருக்கும் என்று சொன்னார். Because I have made you, but when you join with her and she joins with you, then whatever is lacking in you she provides. நான் உன்னை உண்டாக்கினேன், இவளை உனக்கு தருகிறேன், நீங்கள் இருவரும் இணையும் போது உனக்குள்ள என்னெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அது குறைவுகளை இவள் நிறைவாக்குகிறாள் என்று சொன்னார். Amazing, isn't it?
ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? This is what life is based on. வாழ்க்கை இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. And you will find in practical life that this is absolutely the truth. நடைமுறை வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம் இதுதான் முற்றிலும் உண்மை என்பதை. You see, the man is a mental type of person. He is dominated by his mind. I don't mean to say the women are not mental or not intelligent, you know, but they are more based on feelings. They are more dominated by feelings, and men are more dominated by thinking. ஆண் என்பவன் அதிகமாய் சிந்திக்கக்கூடியவன், அவனுடைய சிந்தித்து காரியங்களை செய்யறான். ஆனா பெண்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் அதிகமா. அதுக்குன்னு பெண்கள் மூளையை அறிவை பயன்படுத்த இல்லைன்னு சொல்ல வரல. You see, the man also has feelings, but he is not dominated by feelings. He is dominated by his logical thinking. மனுஷனுக்கு ஆணுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, ஆனா உணர்ச்சிகள் அவனை ஆட்கொள்வதில்லை. அவன் அறிவுபூர்வமா யோசிக்கிறான் எல்லாவற்றிலும். The woman has intelligence and very bright. Many times they can be good teachers and professors and so on, very bright and very intelligent, but on a certain level they are more emotional and more dominated by emotions than or feelings than the mind. பெண்களும் கூட அறிவாளிகளாய் பலர் ஆசிரியர்களாக பல்வேறு தொழிலை செய்யலாம் இருக்கிறார்கள். ஆனால் சில விஷயங்கள் என்று வரும்போது அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளாலே அதிகமாய் ஆளப்படுகிறார்கள். Now is this difference does this difference make the woman lesser than the man? இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால ஆணை விட பெண் தாழ்ந்தவள் என்று அர்த்தமா? No, certainly not. கிடையாது, நிச்சயமா கிடையாது. You can't say to the woman I am more intelligent than you are. பெண்ணை பார்த்து உன்னை விட நான் ரொம்ப புத்திசாலின்னு சொல்ல முடியாது. Because that is not true. Some women are more intelligent than the men. அது உண்மை இல்லை. ஏன்னா பல பெண்கள் ஆண்களை விட ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. And you know, so you got to understand what I mean. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். The women are more dominated or ruled by their emotions than their mind. The men are the exact opposite. They are ruled by their mind than their emotions. பெண்கள் தங்கள் மனதை விட தங்கள் உணர்ச்சிகளால் அதிகம் ஆளப்படுகிறார்கள். ஆனால் ஆண்களோ தங்கள் உணர்ச்சியை விட மனதினாலே அதிகம் ஆளப்படுகிறார்கள். Thank God there is a woman there for man. ஆனா ஆணுக்கு ஒரு பெண் இருக்கிறாளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because otherwise he'll be a real cold person, only thinking logically. He'll be all in his thoughts and he'll be drowning in his thoughts and live a cold life without any feelings. இல்லாவிட்டா அவனுடைய வாழ்க்கையில ஒரு உணர்ச்சிக்கே இடம் இருக்காது. புழுந்து போன நிலைமையில இருப்பான். எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஆணா தான் இருப்பான். The wife is the one that brings the feelings into his life. ஆனால் மனைவி தான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே உணர்ச்சிகளை கொண்டு வருகிறாள். There is a wonderful example in the Bible. I'm not going to read it because of time, but you know the scriptures and I'll just mention it to you. வேதத்துல அருமையான ஒரு உதாரணம் இருக்கிறது. வாசிக்க போவதில்லை, உங்களுக்கு அது தெரியும். ஆக சொல்லிவிட்டு போகிறேன். Jesus was brought before Pilate. இயேசுவை பிலாத்துக்கு முன்பதாக கொண்டு வந்தார்கள். Now Pilate is the governor who is going to pass the judgment upon Jesus. பிலாத்து இயேசுவின் மீது தீர்ப்பு கூற போகிற ஒரு நியாயாதிபதியா இருந்தாங்க. Now if Jesus has committed treason against the Roman government or something like that, இயேசுவானவர் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக தேசத்துரோகம் ஏதாவது செய்திருந்தால், then he can really punish him with death. பிறகு மரண தண்டனை அவருக்கு அவன் கொடுக்கலாம். Pilate can do whatever he wants really according to the Roman law. He can punish him for any offense that he has committed. அதாவது இயேசுவானவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கேற்ற தண்டனை பிலாத்துவினாலே அவருக்கு கொடுக்க முடியும். So there he is considering the charges against Jesus. ஆகவே இயேசுவுக்கு விரோதமாக உள்ள குற்றங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். The Jews are charging him in such a way that they will find some charge against him to point out that he is working against the Roman government. அதாவது இந்த இயேசுவானவர் ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாய் வேலை செய்கிறார் என்பதை என்ற குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு யூதர்கள் அதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். They said he said this, he said that. சொன்னாங்க இவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான் என்று. He says he is the king. நான் தான் ராஜா என்று சொன்னான். யூதர்களுக்கெல்லாம் ராஜா என்று சொன்னான். Oh, that's enough to inflame the Roman governor. அது போதும் ரோம அரசாங்கத்துக்கு கோபத்தை உண்டாக்க. So he goes home. ஆகவே அவன் வீட்டுக்கு போகிறான். There is a wife. அங்க மனைவி, Pilate's wife. பிலாத்துவின் மனைவி. She talks to him in the evening. மாலையில அவ பேசுறா அவங்கிட்ட. As she gives him rice and sambar. அரிசியும் சாப்பாடும் சாம்பாரும் கொடுக்கும்போது she says to him, listen, what you are doing is not right. அவ சொல்றா, கொஞ்சம் கவனிங்க, நீங்க செய்து சரியில்லை. This man seems like a good man. இந்த ஆளை பார்க்கும்போது நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. See, she's talking her feelings now. தன் உணர்ச்சிகளை அவள் பேசுகிறாள். She's bringing some sensitivity and emotion into the thing. அவனுக்குள்ளே கொஞ்சம் உணர்ச்சியை கொண்டு வருகிறாள், மென்மையை கொண்டு வருகிறாள். She says he's not a bad man. அவ சொல்றா, அவன் அந்த ஆளை பார்த்தா மோசமா தெரியல. He's not a very evil person. அவ்வளவு நல்லக்கு பொல்லாத ஆளா தெரியல. It's not right for you to just allow him to be killed and so on. ஆகவே இந்த விதத்துல அவன் அந்த ஆளை சாகடிக்கிறது நல்லதா எனக்கு தெரியல. She had some influence on Pilate. பிலாத்து மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாள். And the Bible says that from that moment he began to have some hesitation about just handing him over to death. ஆகவே வேதம்
வேதம் சொல்லுது அந்த சமயத்துல இருந்து அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதில் அவனுக்கு மிகுந்த தயக்கம் இருந்தது என்று. That is why he ends up saying, I don't find anything wrong with this man, and washes his hands. அவதான் கடைசில இந்த ஆளுகிட்ட நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று கை கழுவி விடுகிறான். There is a great deal of hesitation because his wife has brought a certain level of sensitivity into this man who is judging all the time according to the books of the law. இவனுக்குள்ள மிகுந்த ஒரு மென்மையின் உணர்வை கொண்டு வந்துட்டா. இவன் எப்போ பார்த்தாலும் சட்ட புத்தகத்தின் அடிப்படையிலே மக்களை நியாயம் தீர்த்து வந்தான். இப்போது இவள் உணர்ச்சி பூர்வமா ஒரு காரியத்தை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறாள். So there you have two things. ஆகவே இங்க ரெண்டு காரியங்களை பார்க்கலாம். One is the man who is just trained to be a judge, go by the law. ஒரு ஆள் நியாயாதிபதியாக இருக்கும்படி பயிற்றுவிக்கப்பட்டவன், சட்ட புத்தகத்தின்படி செயல்படுகிறவன். He is cold and logical. அந்த அளவுக்கு குளிர்ந்தவன், காரணங்களை ஆராய்கிறவன். But here is a woman that brings a lot of sensitivity. ஆனால் இந்த ஸ்திரீயோ உணர்வுகளை, மென்மையான உணர்வுகளை உள்ளே கொண்டு வருகிறாள். This is the way it is supposed to be all the time between men and women. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எப்போதுமே இப்படிதான் இருக்க வேண்டும். The female provides a balance that is very much needed for the man. இந்த ஸ்திரீயானவள் ஒரு ஆணுக்கு தேவையான அந்த நடுநிலையை எப்போதுமே உள்ளே கொண்டு வருகிறாள். She brings the emotions in and he brings the mental logic in. அவன் யோசிக்கும் திறனை உள்ளே கொண்டு வருகிறான், இவள் உணர்ச்சியை உள்ளே கொண்டு வருகிறாள். Secondly, இரண்டாவது, she is created to be a helper. அவள் உதவியா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாள். First is that she is created to be good for the man. முதலாவது என்ன? ஆணுக்கு நல்லதா இருக்கும்படி அவள் உண்டாக்கப்பட்டாள். Secondly, she is created to be a helper. இரண்டாவது, ஆணுக்கு உதவியா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாள். Now if someone is going to be a helper, created by God to be a helper, then that person has within herself everything that is needed to be a helper. உதவியா இருக்கும்படி ஒரு ஆள் தேவனாலேயே உண்டாக்கப்படுகிறான் என்று சொன்னால், பிறகு உதவியா இருப்பதற்கு தேவையான அனைத்தும் அந்த ஆளுக்குள்ளே தேவனால் வைக்கப்பட்டு இருக்கிறது. She is a helper. இவள் உதவியாள். A lot of men don't understand that. நிறைய ஆண்களுக்கு இது புரிவதில்லை. They think that woman is intruding in his affairs. என்ன நினைக்கிறாங்க? இந்த ஸ்திரீ என் வாழ்க்கையின் விவகாரங்களை தலையிடுகிறாள் அப்படின்றாங்க. She is entering into my business, brother. என்னுடைய விவகாரங்கள் எல்லாம் தலையை நுழைக்கிறாள். Let her take care of the kitchen, I will take care of my this thing. கிச்சன் வேலையை மட்டும் அவ பார்க்கணும், இதெல்லாம் நான் பாத்துக்கறேன்றாங்க. Why is she asking me all these questions? ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க என்கிட்ட? So he comes home 10 o'clock at night. அவ ராத்திரி வீட்டுக்கு 10 மணிக்கு வர்றான். She says, why are you late? ஏன் லேட் அப்படின்றாங்க. Where did you go? எங்க போனீங்க? What did you do? என்ன செய்தீங்க? So immediately he thinks she is suspicious of me. உடனே இவனுக்கு என்ன? பாருங்க என் மேல சந்தேகம். She is not even believing me. என்ன நம்புறதே கிடையாது. She is saying where I went and what should I give an account, detailed account of every minute of my day. எங்க போன என்ன வந்த இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணேன்னு எல்லாத்தையும் விலாவரியா சொல்லணுமா? But the thing is, the woman is oftentimes asking that question because she is concerned that the man is working so much that she is not doing anything to help him. So she wants to find out, what have you been doing alone? I want to help you in whatever you're doing. ஆனால் அந்த பெண் அந்த கேள்வியை கேட்கிறாளே, அதோட நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன? நாளெல்லாம் போய் வேலை செய்யறான், தன்னந்தனிமையை செய்யறான், இவனுக்கு நான் உதவியே செய்வதில்லையே, என்ன பண்ணிட்டு இருந்தா நான் கொஞ்சம் உதவி செய்திருப்பேனே, அந்த எண்ணத்துல கேட்கிறாள். Why are you so late? ஏன் இவ்வளவு லேட்டா வர? What are you working on? நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க? Is there anything I can do? நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? That's her thing inside. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் அவ கேட்கிறா. But he looks at it as suspicion. ஆனா இவனோ அத சந்தேக கண்ணோடு பார்க்கறான். He looks at it as a threat. She is trying to take over, brother. என் மேல அதிகாரம் செலுத்த பார்க்கறா பிரதர் அப்படின்றாரு. She is dominating, brother. என்ன அதிகாரம் செலுத்த பார்க்கறா. She wants me to tell her everywhere I went and what I did and who I talked to and நான் என்னெல்லாம் போனேன், என்னெல்லாம் பண்ணேன், யார் யார் கூட எல்லாம் பேசினேன், இதெல்லாம் சொல்லணும்னு சொல்றா. No. She just wants to be a part of that man's life and know everything about him and his struggles and his achievements and everything that he is going through, so that she can join with him and help him in whatever way possible. ஸ்திரீ அப்படி கிடையாது. அவனோடு கூட இணைந்தவள் செயல்பட விரும்புகிறாள். அவனுடைய போராட்டங்கள், அவனுடைய வெற்றிகள், அவனுடைய சவால்கள் எல்லாவற்றிலும் இவளும் ஒரு பகுதியாக இருந்து செயல்பட விரும்புகிறாள். But some women feel totally out of place in their home because they are not allowed to help at all and they are not given any kind of part at all. ஆனா சில ஸ்திரீகளுக்கு அவர்கள் வீட்டிலேயே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவள் வீட்டிலேயே அவளுக்கு வேற எந்த விதமான ஒரு வேலையும் கொடுக்கப்படுவதில்லை. So that's why they go and help in the church. ஆகவேதான் சபையிலே போய் உதவி செய்கிறார்கள். Why? ஏன்? Women are great helpers in the church, I'm telling you. நான் சொல்றேன் பாருங்க, ஸ்திரீகள் தான் சபைக்கு ரொம்ப உதவியா இருக்கிறவங்க. Paul Yonggi Cho has home cell groups all run by women. Thousands of home cell groups run by women. பால் யாங்கி சோ ஆயிரக்கணக்கான வீட்டு குழுக்களை வைத்திருக்கிறார். எல்லாமே பெண்களாலே நடத்தப்படுகிறவைகள். In his church you got to be a woman to be a home cell group leader. அவருடைய சபையிலே ஹோம் செல் குரூப் லீடரா இருக்கணும்னா பெண்ணா இருக்கணும். Did you know that? தெரியுமா உங்களுக்கு? I read his book on home cell groups and that's the requirement. You got to be a woman to lead. ஹோம் செல் குரூப்பை பற்றி அவருடைய புத்தகத்தை வாசித்தேன்.
தலைவனா இருக்கணும்னா பெண்ணா தான் இருக்கணும். to lead a home cell group. ஒரு வீட்டு குழுவை நடத்துவதற்கு. He says, I found out something, the women have a terrific nature of helping. அவர் சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள்ள இதை நான் கண்டுபிடிச்சேன், உதவி செய்கிற ஒரு மிகப்பெரிய தன்மை அவளுக்குள்ள இருக்கிறது. He says, my whole church has succeeded because I found out what women can do as helpers. அவர் சொல்லுகிறார், உதவியாளர்களாய் ஸ்திரீகள் என்ன செய்ய முடியும் என்று நான் கண்டுபிடித்தேன், ஆகவே என் சபை இவ்வளவு வெற்றிகரமா இருக்கு. His church grew to lakhs and lakhs of people because he understood this concept. இந்த கருத்தை அவர் புரிந்து கொண்டதனால தான் அவருடைய சபை அந்த லட்சக்கணக்கான மக்களை கொண்டதாய் வளர்ந்தது. So that's good, the women are helping there. ஆகவே ஸ்திரீகள் அப்படி உதவி செய்வது நல்லதுதான். But the sad thing is sometimes some are going and helping church more because they don't have nothing to help with their husband. ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்ன, சிலருக்கு கணவனுக்கு உதவி செய்ய ஒண்ணுமே கிடையாது, ஆகவே தான் சபைக்கு போய் உதவுகிறார்கள். Now, I'm sure you've heard about Bonnie and Clyde, the notorious pair, a couple that went and robbed banks and so on all over America. அமெரிக்கா முழுவதும் பல பேங்க் கொள்ளையடிச்ச அந்த பானி அண்ட் கிளைட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Many years ago. ஒரு தம்பதிகள் பல வருஷங்களுக்கு முன்னாடி movies about them because they became legendary. அவங்க அந்த அளவுக்கு பிரபலமானதனால அவங்கள வச்சு ஒரு படமே எடுத்தாங்க. அவங்க This man and his wife, just going around robbing banks. இந்த ஆணும் அவருடைய மனைவியும் போயிட்டு பேங்க் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. What a great helper she was. எவ்வளவு பெரிய ஒரு உதவியாள் பாருங்க. I mean, she was a real good helper. அந்த அளவுக்கு கை தேர்ந்த உதவியாள். I'm telling you because that's a negative example. Even negatively it works. இதை ஏன் சொல்றேன்னா பிற்போக்கான விதத்திலும் கூட இது வேலை செய்கிறது, அதை காண்பிக்கதான். She says, what do you want to do? He says, I want to rob banks. இவங்க அம்மா கேக்குறாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு அவர் சொல்றாரு, நான் பேங்க் கொள்ளையடிக்க விரும்புறேன். She says, all right, I need something to be a helper with. So if you're going to rob banks, I'm going to help you. நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க பேங்க் கொள்ளையடிக்க போறீங்களா, உங்களுக்கு நான் உதவி செய்றேன். Let me also be a bank robber. நானும் பேங்க் கொள்ளைக்காரியா மாறிடுறேன் கூட. I mean, it's amazing how she went around everywhere, so daring and bold, and she'll stand with a car outside the bank, and as he went in there and took the money and came, and she will be on a car chase with the policemen and so on. Amazing the way she helped. ஆச்சரியம் பாருங்க, இந்த அம்மா கார்லயே இருப்பாங்க, அவர் போய் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு பணத்தை வந்து உள்ள உட்காருவாரு. சில சமயத்துல போலீஸும் துரத்தும், இவங்க தான் வண்டி அந்த அளவுக்கு வேகமா ஓட்டிட்டு போவாங்க. She is a proud woman. அதுல ஒரு பெருமை. She says, I'm helping my husband. என் கணவனுக்கு நான் உதவி செய்றேன். He's on a big job, robbing banks. அவர் இவ்வளவு பெரிய வேலை செய்யற, பேங்க் எல்லாம் கொள்ளையடிக்கிற வேலை. And I'm his helper. நான் அவருக்கு உதவியாளன். Sometimes if you don't give her a good project to help, she may help in some kind of project like. சில சமயத்துல உதவி செய்யறதுக்கு நல்ல வேலையா கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது உதவி செஞ்சுன்னு இருப்பாங்க. Because helping makes her happy. ஏன்னா உதவி செய்வதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி. Why is she like that? ஏன் அவள் அப்படி இருக்கிறாள்? Because that's the way God made her. ஏன்னா தேவன் அப்படிதான் அவளை உண்டாக்கி இருக்கிறார். God has built into every woman this nature of helping. தேவன் ஒவ்வொரு ஸ்திரீக்குள்ளாக உதவி செய்யும் இந்த குணத்தை வைத்தே அவளை உண்டாக்கி இருக்கிறார். To be a part of a life which is visionary and headed toward a direction to achievement of certain goals and to work as a helper in that project. அவன் சில காரியங்களை அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட போய் கொண்டிருக்கிறான். அதை நிறைவேற்றி முடிப்பதிலே இவள் அவனுக்கு உறுதுணையா இருக்கிறாள். So many times we say, what's your wife doing? They say they're nothing. பல சமயத்துல மனைவி என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னுவாங்க. Nothing. ஒண்ணும் இல்ல, சும்மா இருக்கிறாங்க. I read a story someone sent me on the internet the other day. இன்டர்நெட்ல யாரா எனக்கு அன்னைக்கு ஒரு கதை அனுப்பியிருந்தாங்க, எனக்கு படிச்சேன். I wish I had brought the printout and read it to you. It's one of the funniest things that I ever read. பிரிண்ட் அவுட் எடுத்து வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவு வேடிக்கையா இருக்கு. One man thought, after all my wife is doing nothing, I'm going and slogging all day and working so hard and coming home bringing the money. She's there, she's sitting and eating and just doing some little housework. ஒரு ஆள் என்ன யோசிச்சானா, நான் நாள் முழுவதும் வெளியே போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சம்பாதிச்சுட்டு வரேன், ஆனா என் மனைவி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க, ஏதோ சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, பணத்தை வாங்கி வச்சுக்கிறா அப்படின்னு யோசிச்சாராம். So he prayed to God saying, Lord, make me a woman. ஆகவே ஆண்டவரே ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன ஒரு ஸ்திரீ ஆக்கும் அப்படின்னு. So that I may also stay home instead of going to work every day. நானும் வீட்டிலே இருப்பேன், வேலைக்கு தினமும் போக வேண்டிய அவசியம் இல்லையே. So God said, all right. தேவன் சொன்னான் சரி. So he made him a woman the next day. அடுத்த நாளே அவனை பெண்ணாக்கிட்டார். And this man got up, this woman got up in the morning now. அவ இப்பொழுது அந்த அவளான அவன் காலையில எழுந்தான். Got coffee and breakfast done. காலையில பிரேக்ஃபாஸ்டும் காஃபியும் போட்டான். Bathed all the children. பிள்ளைகள்லாம் குளிப்பாட்டியாச்சு.
and then put them in the car and took them to church, school. கார்ல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டாச்சு. Came back home and prepared lunch. திரும்ப வீட்டுக்கு வந்து மதிய உணவை ஆயத்தப்படுத்தி விட்டாகி விட்டது. Some time in the gap she just cleaned up the house. இடையில இருக்க நேரத்துல வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணா. Then when the lunch was ready she was off again once again back to the school to feed her child with the lunch. மதிய உணவு ரெடியான உடனே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அங்க எடுத்துட்டு போனா. So she came back home after that. அது முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா. She had to do some shopping of this and that for the house. வீட்டுக்காக சில பொருட்களை கடைக்கு போய் வாங்க வேண்டியதா இருந்தது. More cleaning to do. நிறைய சுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. By the time it was all over she looked at the time and she said, all right, I got to go back pick up the kids. எல்லாம் முடியதுக்குள்ள பார்த்தா நேரம் ஆகி விட்டது. சரி போய் பிள்ளைகளை கூட்டி வரணும்னு பார்த்தா. Brought the kids back and then she decided, well, my husband is going to come home, so let me just dress up and look good and clean up. பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வந்தப்ப டைம் பார்த்தா ஆயிடுச்சு. கணவன் வர நேரம் ஆக போய் குளிச்சிட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும்னு பார்த்தா. So she did all that and then started making dinner. அதெல்லாம் செஞ்சிட்டு பிறகு இரவு உணவை சமைக்க ஆரம்பித்தாள். And she made dinner and it took the whole evening, and by the time the husband came they all sat down and ate. இரவு உணவுக்கு அந்த நேரம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்குள்ள கணவர் வந்துட்டார். எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. Full day of work. இதுதான் நாள் முழுதும் அவள் செய்கிற வேலை. He thought she's doing nothing. அவன் இவர் யோசிச்சாரு மனைவிக்கு வேலையே இல்லைன்னு. Then the next day morning அடுத்த நாள் காலை he told God, அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம். he said, Lord, I have had enough, let me go back and be a man. ஆண்டவரே போதும் பட்டுட்டேன், நான் போய் ஆணாவே இருந்துறேன். God said, no, you can't, you have to wait for 10 months because you are now pregnant. தேவன் சொன்னாரா முடியாதப்பா கொஞ்சம் காத்து இருக்கணும், ஏன்னா நீ இப்போ பிரெக்னன்ட்டா கர்ப்பமா இருக்க அப்படின்னாராம். You got to have the full load of it, then only you will understand. பெண்ணுன்னா என்ன எவ்வளவு பாடு நீ முழுசா அனுபவிக்கணும், அப்பதான் உனக்கு விடுதலைன்றாராம். Obviously this is a made up story, but I think it makes the point quite well. இது ஒரு கட்டுக்கதை தான், ஆனா நம்ம சொல்ல வர விஷயத்தை கரெக்ட்டா சொல்லிடுது, தெளிவா சொல்லுது. Here we think sometimes take the women for granted and say, what is she? She's just sitting at home, she's doing nothing. சில பெண்களை நாம அப்படி தான் நினைக்கிறோம் பாருங்க, என்ன செய்றாங்க ஒண்ணு இல்ல சும்மா வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். You see, the woman is a real helper. ஸ்திரீ சரியான ஒரு உதவியாள். She wants to feel a part of the life. அவள் வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருக்க விரும்புகிறாள். She wants to play an important role. மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்ற விரும்புகிறாள். There is nothing that will make her happy than to be a real part of someone's life and be a real helper and be part of all the success and all the glory that comes with it. கணவனுடைய வாழ்க்கையில மெய்யான ஒரு பகுதியா இருந்து அதுல வருகிற வெற்றி, அதுல வருகிற சந்தோஷம், சுகதுக்கம் எல்லாவற்றிலும் அவள் பங்கெடுத்துக் கொள்ள விரும்புகிறாள். Being a helper not only makes her feel happy, it makes her feel valuable and wanted and important. துணையா இருப்பதனாலே அவள் சந்தோஷமா இருப்பது மட்டுமல்ல, நான் முக்கியமானவள், நான் தேவைப்படுகிறவள் என்ற அப்படிப்பட்ட எண்ணமும் தன்னை குறித்து அவளுக்கு உண்டாகிறது. That's why she's like that. ஆகவே தான் அவள் அப்படி இருக்கிறாள். That's why she's asking where you were, why you are coming late, what do you know. ஆகவே தான் எங்க போனீங்க, ஏன் இவ்வளவு லேட், இந்த கேள்வி எல்லாம். But if you sat down and told her, I'm having a lot of problem, I got to do this, I got to do that. ஆனா நீங்க உட்கார்ந்து நான் இத பண்ணனும் அத பண்ணனும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, I do this and this and that for you to relieve you. அவங்க சொல்லுவாங்க இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடுங்க, இதெல்லாம் நான் செய்றேன், உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வா இருக்கும். I can do this better than you. உங்களை விட இத நான் நல்லா செய்வேன், give it to me. என்கிட்ட கொடுங்க. There are some things you do better, you do that. சில காரியங்கள் நீங்க நல்லா செய்றீங்க, அத நீங்க செய்யுங்க. Then she begins to feel a part of that life. அப்பொழுதுதான் அவளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் தன்னை அவள் உணர்கிறாள். She is just made that way. ஏன்னா அப்படிதான் அவள் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Every woman is a helper. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு துணை உதவியாள். She has that nature to help. உதவி செய்யக்கூடிய அந்த குணம் அவளுக்கு இருக்கிறது. Many companies, ministries and others have understood this and they make use of this. பல ஊழியங்கள், பல கம்பெனிகள் இதை புரிந்து கொண்டு இதை பயன்படுத்திக் கொள்கிறது. But many times in the homes the entire point is missed. ஆனா பல சமயத்துல வீடுகள்ல இதை கவனிக்காம விட்டுறாங்க அப்படியே. Thirdly, மூன்றாவது, so first is that she is made to be good for the man. முதலாவது மனுஷனுக்கு நன்மையா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாள். Secondly, she is made to be a helper. இரண்டாவது உதவியா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாள். Thirdly, she is made to be suitable. மூன்றாவது ஏற்ற துணையா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாள். Suitability means to be adaptable, to fit in exactly like a socks fit into a feet or a shoes fit into a feet. ஏற்றன என்ன, எப்படி ஒரு காலுக்கு ஒரு ஷூ பொருந்துதோ அது போல ஏற்ற துணையா இருக்க. ஏற்ற துணை. Amen. Amen. Now she must have something to adapt to. இப்படி ஏற்றதா இருக்க அவளுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கணும். That is what adaptation means. இந்த ஏற்றதா அப்படினு சொன்னா அதுதான் அது. She must fit in somewhere and be the suitable. அவ ஒரு இடத்துல போய் பொருந்தக்கூடியவளாய் அந்த இடத்துக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும்.
Now, it is difficult to adapt when there is nothing to adapt to. ஆகவே பொருந்துறதுக்கு எதுவும் இல்லைன்னா பொருந்துறது கஷ்டம். So there must be something to adapt to. ஆகவே பொருந்துவதற்கு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். Many times men want women to adapt to a lifestyle which these men live, which is not right. பல சமயங்களிலே ஆண்கள் பெண்களை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை முறைமைக்கு ஏற்றவாறு பொருந்தும்படி விரும்புகிறார்கள். ஆனா இவர்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையே சரி கிடையாது. It's not a right kind of life, but they want the woman to adapt to that life. இவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஏற்ற வாழ்க்கை கிடையாது, ஆனா அதற்கு ஏற்றவாறு இவர்கள் மாற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். But the woman will adapt only when she sees legal authority, when something is right. ஆனால் பெண்ணோ ஒரு காரியம் சரி என்று அவள் உணரும் போதுதான் அதுக்கு ஏற்றவாறு அவள் மாற்றிக்கொள்கிறாள் தன்னை. So some men don't deserve adapting to because they are not worthy of adapting to. ஆகவே சில ஆண்களுக்காக நாம் ஏற்றவர்களாய் நாம் தகுந்தவளாக மாற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர்கள் அதற்கு ஏற்றவர்கள் அல்ல. So many women in situations they find themselves not having some situation where they are comfortably adapting to. ஆகவே தான் பல பெண்களை பார்க்கலாம், சில சூழ்நிலையில் அவர்களுக்கு அதற்கு ஏற்றவாறு மாறுவதற்கு அவர்களுக்கு வசதியா இருக்காது, மாற முடியாது அவர்களால. அவர்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையோ ஒரு வாழ்க்கையோ குடும்பமோ அவர்களுக்கு அமையவில்லை, கம்ஃபர்டபுளா பொருந்த முடியல. They cannot just go and adapt to. அந்த அளவுக்கு சுலபமாய் வசதியாய் போய் பொருந்த முடியவில்லை. Because the man is doing all kinds of wrong things. ஏன்னா அந்த ஆளு எல்லா விதமான தவறான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். So they adapt to bitterness and hatred and deceit and all kinds of wrong kind of living. ஆகவே தான் பல விதமான கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், தவறான வாழ்க்கை முறை இப்படி எல்லாம் போய் விடுகிறார்கள். So you will find sometimes women adapting to it. They'll say, all right, if you're going to be bitter, I'll just adapt to it, I'll just get along, I'll still make your sambar and your chicken for you and feed you no matter what. Sometimes women adapt to that and they say, all right, I'm just going to get along with you. சில சமயத்துல பாருங்க, பெண்கள் சரி நீ அப்படிதான் இருப்பியா, சரி நான் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கிறேன், சாம்பாரோ எதுவோ உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு போட்டுட்டே இருக்கிறேன். You do whatever you want and everything is wrong, what you're doing is wrong, but I'm going to try to adapt, I'm going to try to put up with this and do whatever I can. நீ என்ன வேணா செஞ்சுக்க, என்ன தவறு வேணா செய்து கொள், ஆனா உனக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன மாற்றிக்கொண்டு அப்படியே வாழ பார்க்கிறேன். So he's a man full of hatred, he does not do the right thing, he cheats and he is deceitful and he lies and he carries on all kinds of things, but she's adapting to that. ஆகவே தான் இந்த ஆள் பாருங்க, பொல்லாதவனா, துன்மார்க்கனா, பொய் பேசுறவனா, ஏமாற்றுறவனா, பல இல்லாதமான கெட்ட வேலையும் செஞ்சுட்டு இருப்பான். ஆனா பெண் அவனுக்கு ஏற்ற விதமாய் தன்னை மாற்றிக் கொண்டிருப்பாள். She'll submit herself, தன்னை அவனுக்கு கீழ்ப்படுத்துவாள். But I'll tell you one thing, ஆனா ஒன்னு சொல்றேன் பாருங்க about women, ஸ்திரீகளை குறித்து, they may be submissive but they are not stupid. அவங்களுக்கு கீழ்ப்படிதலோடு கூட இருக்கலாம், ஆனா முட்டாள்கள் அல்ல. Because they may adapt for a while to all that hatred and bitterness and cheating and all the nonsense that a man gives her. ஒரு ஆண் அவளை ஏமாத்தலாம் அல்லது அவளை ஒரு மாதிரி கேவலமாய் நடத்தலாம், பல விதமான அவளை துஷ்பிரயோகம் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். அதுக்கெல்லாம் அவள் ஏற்ற மாதிரி தன்னை அதுலயும் பொருந்தி போற மாதிரி காணப்படுவாள். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்படி காணப்பட மாட்டாள், திடீரென்று வெடிப்பாள். That's what I want to tell you. அதுதான் சொல்ல வரேன். தமிழ்ல சில நேரம் பளிச்சுன்னு சொல்லிடலாம், இங்கிலீஷ்ல கொஞ்சம் அழகா சொல்லணும். Women are like that. I'll show you how. ஸ்திரீகள் அப்படிதான், எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. You see, they are more adaptable than a man. ஒரு ஆணை விட பெண்கள் இப்படி ஏற்றவளாய் பொருந்தக்கூடியவளா இருக்கிறாங்க, அதிகமா இருக்காங்க. அப்படி I'll give you an example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். In many homes, the way that men behave towards their wives, if they were the wife, the man was the wife, he would have taken off and run all long time ago. பல வீடுகள்ல இந்த கணவன் மனைவி நடத்துற விதம் இருக்கு, அதே கணவன் மனைவியே இருந்திருப்பான்னு சொன்னா அவன் கணவனால தாங்கிக்க முடியல, கணவன் ஓடிட்டு இருப்பான். என்னைக்கு he is not adaptable, he is not created to be adaptable so much. ஏன்னா அப்படி பொருந்தி வாழக்கூடியவனா அந்த அளவுக்கு உண்டாக்கப்படவில்லை. She is given the gift of adaptability. ஆனா அப்படி பொருந்தக்கூடியவளாய் வாழக்கூடிய அந்த ஈவு இவளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. They adapt even to difficult circumstances. They'll go into a difficult home, difficult husband, difficult mother-in-law, difficult father-in-law, difficult everything, and still try to make the best out of it. கணவன் மோசமா இருந்தா கூட, மாமனார் மாமியார் மோசமா இருந்தா கூட, அந்த குடும்பமே மோசமா இருந்தாலும் கூட அதுல போய்
தன்னை பொறுத்துக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஏற்றவளாய் மனைவி இருக்கிறாள். But you know, love is long suffering, not forever suffering. ஆனா அன்பு நீடிய பொறுமை உள்ளது, என்னென்னைக்கும் பொறுமை உள்ளது கிடையாது. So long suffering means it's going to last for a long time, but one day it's going to blow up on your face, you know. நீடிய பொறுமைன்னு சொன்னா ரொம்ப நாளைக்கு பொறுமையா இருக்கா, ஆனா ஒரு நாள் வெடித்து சிதற போகிறது. So what happens? அது என்ன ஆகிறது? She just fits in and adapts and takes all the nonsense and all the abuse and everything. One day she's going to say, that's it, take your clothes and get out of here, you know. Get the blankety blank out of here. உங்களுடைய கோபத்தை, முட்டாள்தனத்தை எல்லாத்தையும் தாங்கிட்டு பொறுமையா இருப்பான். ஒரு நாள் ஒன்று வரும்போது வெடித்து செதறி மூட்டை முடிச்சிடும், தூக்கி வெளியே விசிறி போடுவா. Now when she throws everything out and throws the man out, மூட்டை முடிச்சியோட இவனையும் தூக்கி வெளியே போடும்போது the man says, what's the matter? I've been like this 5 years and you never did anything. புருஷன் அப்பதான் கேக்குறான், என்ன ஆச்சு உனக்கு? 5 வருஷமா அப்படிதானே இருக்கேன், அப்பலாம் ஒண்ணும் ஆகலையா உனக்கு? She says, 5 years I've been adapting to difficulties. சொல்றான், இந்த 5 வருஷமா நான் பொறுத்து பார்த்தேன். And you thought forever I'll adapt. நீ யோசிச்ச நான் என்னன்னைக்கும் பொறுமையா இருப்பேன். But 5 years is enough. Enough is enough. ஆனா 5 வருஷம் போதும் பொறுத்தது. So just because a woman adapts, don't think she's going to forever adapt. ஆகவே ஒரு ஸ்திரீ இப்படி பொறுமையா இருக்கனால என்னன்னைக்கும் அப்படி இருப்பான்னு நினைச்சிராதீங்க. So consider this as a period of grace, a time of grace. ஆகவே அது கிருபையின் காலமாய் எண்ணிக்கொள்ளுங்கள். So while she's adapting to difficult circumstances, you better reform and you change your ways and become a better person by the teaching of God's word. ஆகவே நீங்கள் கடினமான மனுஷனா இருக்கும்போது அவள் உங்களுக்கு ஏற்றவளா இருக்கிறாளே, அப்போது நீங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த கிருபையின் காலத்தை நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். So 5 years later everything is not thrown to your face, you know. அப்பதான் 5 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் உங்க முகத்துல விட்டு எறிய மாட்டாங்க. Not everybody is perfect. எல்லாரும் பூரணர்கள் அல்ல. We all learn something. எல்லாரும் காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். In every family there is something going on. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ நடந்துட்டே இருக்கு. But then you got to work it out. ஆனாலும் அதை சீர்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். And the key to working it out is the Bible and the understanding of what she is like and why she's made this way, what she's designed to be as. அதை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வது வேதாகமம். ஏன்னா வேதம் தான் சொல்கிறது அவள் ஏன் அப்படி இருக்கிறாள், அவளுடைய நோக்கம் என்ன, எதற்காக அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறாள், இதெல்லாம் சொல்லுகிறது. So only when you understand it, you'll say, all right, let me just take care to treat her in the way that she ought to be treated. ஆகவே இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போதுதான் சரி அவங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவோம் அப்படின்ற எண்ணம் உண்டாகிறது. Maybe so far I've been wrong, maybe I've behaved just like my granddaddy behaved and my daddy behaved, but now I'm going to behave like the Bible says. இதுவரை ஒருவேளை நான் தவறு செஞ்சிருக்கலாம், என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா இவங்களை பார்த்து அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே போல நடந்திருக்கலாம், ஆனா இனிமேல் வேதம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி நடக்க போகிறேன். Most people don't know what to do with these situations, they only know what their granddaddy did. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்ன செய்யணும்னு தெரியாது, அவங்க தாத்தா என்ன செய்தாரோ அப்படியே செஞ்சிடறாங்க. எங்க தாத்தா வரதா அவன தலையில தொங்க விட்டுருப்பாரு அப்படிமா, ஆனா பைபிள் அப்படியே எழுதி இருக்குது, தாத்தா கிடக்குறாரு. So you got to come to the Bible. வேதத்திற்கு வர வேண்டும். Don't follow your tata. தாத்தாவை பின்பற்றாதீங்க. You got to say, all right, I'm a child of God, I got to come to the Bible. நீ சொல்லணும், சரி நான் தேவனுடைய பிள்ளை, நான் பைபிளுக்கு வரணும். My tata did like that. என்ன தாத்தா அப்படி செஞ்சிட்டாரு, but not me. ஆனா நான் அப்படி செய்ய போறது இல்ல. Maybe I've lived wrong so far, but I'm going to change. இதுவரை நான் ஒருவேளை தவறா வாழ்ந்திருக்கலாம், ஆனா நான் மாற போகிறேன். Because of ignorance I didn't do it right, but because of wisdom I'm going to do it right now. அறியாமையினாலே சரியா இல்லாம இருந்தேன், ஆனா இப்போது ஞானமுள்ளவனாகி சரியா இருக்க போகிறேன். See, that is what Christian life is all about. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. Christian life is about an encounter with God's word, and it's a continuous encounter which keeps changing you and you go from glory to glory. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய வார்த்தையை சந்திப்பது, தேவனுடைய வார்த்தையை தினமும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் மாறி மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஒரு வாழ்க்கை. Amen. Amen. So at least we got through 3 today. ஆகவே இன்னைக்கு 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். Next week I'm going to talk about something very important. அடுத்த வாரம் ரொம்ப couple of very important points. ரெண்டு மிகவும் முக்கியமான குறிப்புகளை பேச போகிறேன். That woman is made to be an incubator. ஸ்திரீயானவள் incubator. You know what an incubator is? இன்குபேட்டரா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். She receives elements that are given to her and keeps them until they mature and they give them back. அவள் சில காரியங்களை பெற்றுக்கொண்டு அவைகள் முதிர்ச்சி அடைகிறவர்கள் தேர்ச்சி அடைகிறவர்களை உள்ளே வைத்திருந்து அவைகளை வளர்த்து பிறகு வெளியே கொண்டு வந்து கொடுக்கிறாள். That's why she receives the male seed into her and keeps it until the seed becomes a child and then gives it back. ஆகவேதான் ஆணுடைய வித்தை அவள் உள்ளே ஏற்றுக்கொண்டு அந்த வித்து பிள்ளையாகிற வரையிலே இருந்து பிறகு அதை பெற்று திரும்ப கொடுக்கிறாள்.
But she will also take all the bitterness and all the nonsense, the seeds that is sometimes given to her, and keep it and until it becomes big and just blow it. அதே சமயத்துல நீங்க கொடுக்கிற கசப்பு போன்ற மற்ற விதமான விதைகளையும் உள்ளே ஏற்றுக்கொண்டு வைத்து வளர்த்து பெருசா கையில கொடுப்பா. ஒண்ணும் தெரியாது முதல்ல, அப்புறம் எல்லாம் சேர்த்து வரும். Because she is made like that. ஏன்னா அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். And we'll talk about it, because if I get into it, it will take a long time. அதை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். But she is good for you. ஆனால் அவள் உங்களுக்கு ஏற்றவள், நல்லவள். Women, you better start believing that you are good. ஆவே பெண்களே, நீங்கள் நல்லவர்கள் என்பதை, நீங்கள் நல்லது என்பதை நம்ப ஆரம்பியுங்க. God has put within you a lot of good. தேவன் உங்களுக்குள்ளே நிறைய நல்லதை வைத்திருக்கிறார். God has designed you and made you and created you like that. தேவன் அதுபோல தான் உங்களை உண்டாக்கி உங்களை வடிவமைத்து வைத்திருக்கிறார். God has made you to be a helper. தேவன் உங்களை துணையாய் வைத்திருக்கிறார். Your nature is like that. உங்களுடைய சுபாவமே அப்படிப்பட்டதுதான். And that God has made you to be an adaptable person. நீங்கள் ஏற்றவர்களாய் பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாய் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். God has given you many graces. பல கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். Amen. Amen. These are your strong points. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ். Now, if I was the person, I would concentrate on my strong points. நானா இருப்பேன்னு சொன்னா என்னுடைய பலம் எதுவோ அதுல தான் என்னுடைய கவனம் எல்லாம் செலுத்துவேன். Amen. Amen. I wouldn't try to be a scientist. நான் ஒரு விஞ்ஞானியா இருக்க முயற்சிக்க மாட்டேன். Because I just can't make it in that way. ஏன்னா அப்படி போனா நமக்கு சரிப்பட்டு வராது. Surely not a mathematician. நிச்சயமா ஒரு மேத்தமெட்டிஷியனாவே இருக்க மாட்டேன். No, it just doesn't come to me. அது வரவே வராது எனக்கு. I need to find out what is given to me, then I got to work on it. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நான் அறிந்து அதை வளர்க்க முயற்சிக்கணும். What am I made for? What are the graces that are given to me? நான் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் என்ன? And understand that and work on that. அதை புரிந்து கொண்டு அதிலே செயல்பட வேண்டும். Every woman must understand that you have something good in you. ஒவ்வொரு ஸ்திரீயும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே நல்லது இருக்கிறது. Which another person needs, and you will contribute in a very positive manner. அந்த நல்லது இன்னொருவருக்கு தேவை. அதை நீங்கள் அதை கொடுக்கும்போது முற்போக்கான விதத்திலே அவருடைய வாழ்க்கையில நீங்கள் வேலை செய்கிறீர்கள். Lot more to be said on this. We'll work on these points again and again. குறித்து இன்னும் நிறைய சொல்ல இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறை திரும்ப அதை பற்றி பேசுவோம். Because these are things that can't be dealt with in just one session. ஏன்னா இதெல்லாம் சும்மா ஒரு மணி நேரத்துல சொல்லிவிட முடியாத காரியங்கள். Let's all stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Amen. Amen. All the ladies are happy today? பெண்கள்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? Everybody is awful quiet. எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. All the ladies say amen. பெண்கள்லாம் ஒரு ஆமென் போடுங்க. All right. Praise God. You got to be on the good books with the ladies. All right. சரி. The Bible is wonderful. வேதம் அற்புதமான புத்தகம். That's what I've come to realize. அதுதான் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். When you come into an encounter with God's word, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சந்திக்கும்போது you become very sharp. நீங்கள் அந்த அளவுக்கு கூர்மையுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். Amen. Amen. Intellectually, அறிவு கூர்மை, emotionally, உணர்ச்சிகளிலே கூர்மை, spiritually, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூர்மை, every way. எல்லா விதத்திலும். Christians are not fools. கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள் அல்ல. Christians are brilliant, wise people. கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகள், அறிவாளிகள், successful people, வெற்றிகரமானவர்கள், who make a success out of everything. எல்லாவற்றிலும் வெற்றி. Amen. Amen. Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். Oh, thank you, Father. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Lord. Praise you. Loving Heavenly Father, in the name of Jesus we come. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய வருகிறோம். Thankful to you, Lord, for your word. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். For your Holy Spirit. ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். And we are thankful to you for your great and grand purposes for us. எங்களுக்காக நீர் வைத்திருக்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். We are valuable in your sight. பார்வையில் நாங்கள் விலை மதிப்பற்றவர்கள் ஆண்டவரே. Because you have created us with much planning and much thought and much purpose. ஏனென்றால் எங்களை நீர் மிகுதியாக சிந்தித்து அதிகமாய் திட்டமிட்டு நோக்கம் கொண்டு உண்டாக்கி இருக்கிறீர். With a great purpose and a plan you have made us. மிகப்பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். You have given us a wonderful design to accomplish everything that we need to accomplish. நாங்கள் என்னவெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடிக்க அருமையான ஒரு வடிவமைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர்.
Thank you because you've done it for both the male and the female. ஆண்டவரே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீர் இப்படி செய்திருக்கிறபடியால் I உமக்கு pray that in ஸ்தோத்திரம். the weeks to come that you'll give us, continue to give us the understanding concerning these things. வரப்போகிற வாரங்களிலே இவைகளை குறித்து நாங்கள் மேலும் அறிவை பெற்றுக்கொள்ள உதவி May செய்யும். this understanding make us successful in this world, in our life, in our families. ஆண்டவரே இந்த அறிவு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மற்ற காரியங்களிலே நாங்கள் வெற்றிகரமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வதாக. May your blessing rest and abide upon people. உம்முடைய ஆசீர்வாதம் மக்கள் மேல் தங்கி இருப்பதாக. May peace rule over every mind and heart. சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்தையும் மனதையும் ஆட்கொள்வதாக. May the light of the Holy Spirit shed light on the things of their life. பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையின் விவகாரங்களிலே வெளிச்சம் போட்டு So that we do காண்பிக்கட்டும். not walk in darkness, we walk in light, knowing the truth. ஆகவே நாங்கள் இருளில் நடக்காமல் சத்தியத்தை அறிந்து வெளிச்சத்திலே நடக்கட்டும். We give you all the glory and honor and praise. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song and then we'll பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். To the King eternal, immortal, visible, the only God, honor and glory forever and ever.